அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 8 ஜூன் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ் ஈழ நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து தமிழர்கள் அதிக வாழும் பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, நார்வே, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் நேற்று தமிழ் ஈழ மாணவர் எழுச்சி நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ் வழியில் பயின்று அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 1100 பேருக்கு லேப்டாப் கம்ப்யூட்டரை வழங்கியதாகவும் அதை மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியாக வாங்கிக் கொண்டதை இந்த படத்தில் பார்க்கலாம். இயக்குனர் பாரதி ராஜாவின் அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு தமிழக முதல்வர் கருணாநிதியின் தூண்டுதலே காரணம் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறிய வைகோ அவர்களுக்கு ஆற்காடு வீராசாமி மூலம் அவதூறு வழக்கு தொடர்ந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய பாராளுமன்ற துணை சபாநாயகராக கரிமுண்டா இன்று முறைப்படி பதவி ஏற்றுக்கொண்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இன்று மாநிலங்களவையில் பேசிய அதிமுக உறுப்பினர் டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் திமுக அமைச்சர்கள் ஊழல்வாதிகள் என்றும் இவர்களுடைய பெரிய ஊழலை இதுவரை விசாரிக்கப்படவில்லை என்று பிரதமர் மன்மோகன் சிங் அவையில் இருந்தபோது இவற்றை கூறியதால் திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இந்தியாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்களும் பிற்படுத்தப்பட்டோருக்காக தனி ஒதுக்கீடு முறையை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் என்று கூறியிருப்பதாக டெல்லியில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கேரள மாநிலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பினராயி விஜயனை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாநில தழுவிய ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டதாகவும் இதற்கிடையில் கேரள கவர்னருக்கு சவுதி அரேபியாவிலிருந்து கொலை மிரட்டல் வந்துள்ளதாகவும் அக்கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா கரத் வெளியிட்ட அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி சிபிஐயை தவறான வழியில் பயன்படுத்துகிறது என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார். இதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்து இருப்பதாகவும் டெல்லியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அட்லாண்டிக் கடலில் விபத்துக்குள்ளான பிரெஞ்சு விமானத்தில் மேலும் 17 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் விமானத்தின் இறக்கை பாகமும் கிடைத்துள்ளதாக பிரேசில் நாட்டு ராணுவத்தினர் மற்றும் பிரான்ஸ் ராணுவத்தினர் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. லெபனான் நாட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளதாகவும் இக்கட்சி அமெரிக்காவின் கட்டளைகளை சார்ந்து நடக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. வானிலை அறிக்கை 8 ஜூன் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே காணப்படுகின்றன. கேரளாவிலும் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுவதால் அங்கங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த படத்தின் மூலம் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை
நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.